அந்த அமிர்தத்தை உண்ண வேண்டும் என்று தேவர்களும் அசுரர்களும் போட்டியிட்டனர். மகாவிஷ்ணு அழகிய மோகினி என்ற பெண் வடிவம் எடுத்து அமிர்தம் பகிர்ந்து கொடுக்க முன்வந்தார். மோகினி தேவர்கள் மெலிந்து கிடப்பதை காரணம் காட்டி முதலில் தேவர்களுக்கு அமிர்தம் கொடுத்துவிட்டு பின் அசுரர்களுக்கு அமிர்தம் கொடுப்பது போல ஒரு பிரம்மையை ஏற்படுத்தி அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டுமே கொடுத்தார். அமிர்தத்தை உண்ட தேவர்கள் புதிய வலிமையும் பொலிவும் பெற்று பரமேஸ்வரனை மறந்து போதையில் இருந்தனர். அவர்களை எதிர்க்க முடியாத அசுரர்கள் ஓடி ஒளிந்தனர். மறுநாள் திரியோதசி அன்று தேவர்கள் செய்த தவறை உணர்ந்து வெட்கம் மேலிட்டு ஈஸ்வரனிடம் மன்னிப்பை வேண்டினர். ஈசனும் அவர்கள் செய்த தவறை மன்னித்தார். பார்க்கடலில் இருந்து அமிர்தம் கடைந்து எடுக்கும் புராண கதை சூக்ஷ்மமாக தெரிவிக்கும் தத்துவம் என்னவென்றால், யோக மார்க்கத்தால் நற்குணங்களையும் தீய குணங்களையும் சீர்படுத்தினால் மரணத்தை வென்று பெருவாழ்வு பெறலாம் என்பதே. இதுவே பார்க்கடல் கடைந்த வரலாறு என்று புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. பார்க்கடல் கடைந்த வரலாறை பார்த்தோம். இப்பொழுது இந்த அற்புதமான பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்ட 14 ரத்தினங்களை பற்றி பார்ப்போம். பார்க்கடலை கடைந்த போது மொத்தம் 14 வகையான பொருட்கள் வெளிப்பட்டதாக புராணங்கள் சொல்கின்றனர். இந்த 14 பொருட்களும் ஒவ்வொருவருக்கு ஒன்றாக வழங்கப்பட்டது. இவற்றை 14 வகை ரத்தினங்கள் எனவும் சொல்வதுண்டு. இந்த 14 ரத்தினங்கள் எவை? 1. காமதேனு. தெய்வீக பசுவான காமதேனு என்ன கேட்டாலும் அதை தரும். அளவில்லாத பாலை வாரி வாரி வழங்கக்கூடிய இந்த பசு விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடியதாகும். பலவிதமான உயர்ந்த யாகங்கள் பூஜைகள் செய்வதற்காக வசிஷ்ட முனிவருக்கு இந்த பசு வழங்கப்பட்டது. காமதேனு மிகுதி மற்றும் நிறைவின் அடையாளமாக கருதப்படுகின்றது. காமதேனு இருக்கும் இடத்தில் அனைத்து விதமான செல்வங்களும் பொங்கி பெருகும் என்பது நம்பிக்கை. 2. ஐராவதம். பல தும்பிக்கைகளை கொண்ட அற்புதமான வெள்ளை யானைக்கு ஐராவதம் என்று பெயர். இது தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கு வழங்கப்பட்டது. ஐராவதம் வலிமை, மழை வளம் ஆகியவற்றை தருவதாக சொல்லப்படுகின்றது. இதை வைத்திருப்பவர்கள் எப்போதும் பலசாலியாக இருப்பார்கள். வெற்றி திருமகளான அன்னை எப்போதும் அவர்களின் கூடவே இருப்பார்.